ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு சொல்லிடுறேன். மரகத நீலவழி சக்கரத்தை பற்றின டவுட் அப்படியே நீண்டுக்கிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். நேற்று மட்டும் எனக்கு அவ்வளோ மெசேஜஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கு வீடியோ போட்டால் தான் உங்கள் டவுட்டு கிளியர் ஆகும் போல் அப்படிங்கிறனால தான் நான் இன்றைக்கி இதை பற்றின வீடியோ எடுத்திருக்கேன். அதாவது என்கிட்ட கேட்குறீங்க சில சிஸ்டர்ஸ் மரகத நீலவழி சக்கரங்கிறது மகாமேருவா சிஸ்டர், மகாமேருவை தான் நீங்கள் நீலவழி சக்கரம், அந்த ஸ்ரீ சக்கரம் அந்த மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு. ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த தகட்டு ஃபார்மேட்டில் வருது இல்லைங்களா, அது தகடு ஃபார்மேட்லேயும் வைப்பாங்க. மகாமேருவையும் ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க, அதை மகாமேருமாவே வைப்பாங்க. ஸோ இப்படியும் வைப்பாங்க, அப்படியும் வைப்பாங்க. நம்ம கொடுக்கறது இது மகாமேரு கிடையாது. சரிங்களா? இது வீடியோவில் எனக்கு டவுட்டு கேட்குறீங்க, மெசேஜில் வாட்ஸ்அப்பில் டவுட்டு கேட்குறீங்க. இது மகாமேருவா உங்களுக்கு வராது, எந்திரம் ஃபார்மேட்டில் தான் வரும். நீங்கள் கடைகளெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு சாதாரண எந்திரம் ஃபார்மேட்டில் தான் இது இருக்கும். நான் ஆரம்ப வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், மரகத நீலவழி சக்கரம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த 4 வீடியோவும் பார்த்தவங்களுக்கு அதோட பவர் என்னங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது மரகத வேருங்கிறது ஒரு வகையான வேருங்க. இது டூப்ளிகேட் பேர். அந்த மரகதம்ங்கிறது டூப்ளிகேட் பேர், அதோட ஒரிஜினல் பேர் வேறு, அதை நம்ம சொல்லக்கூடாது. நீலவள்ளி வேருன்னு ஒரு வேர் இருக்குது. இதுவும் ஒரு ஒரு இன்னொரு பேர் தான், அது டூப்ளிகேட் பேர் தான். நீலவள்ளி பேர் அந்த வேருக்கு அது வேற ஒரு பேர். ஸோ இது ரெண்டோட பேரை கூட சொல்லி கேட்க மாட்டாங்க. இது எல்லாம் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வேரோட பவர் தான் மெயினாக நம்ம நவமூலிகளை யூஸ் பண்ணுற அந்த வேர், இந்த மரகத வேர், நீலவள்ளி வேர், இந்த வேரோட பவர் மெயினான பவர் இது. சரிங்களா? இன்னொன்று, பௌர்ணமிக்கு நம்மளோட வராகி அன்னை, நம்மளோட நவயோக வாராகி அம்மன் இருக்கிற இடத்துல 5 தலை நாகமாக அங்கே வரது ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் வந்துட்டுருக்காங்க. அன்னை அங்கே வரது மட்டும் இல்லாமல் நம்ம நீலவழி சக்கரம் பூஜை பண்ணி அந்த எந்திரம் அங்கே வச்சுருப்பாங்க. அது மேலே ஏறி இறங்குவாங்க. அங்கே வச்சுருப்பாங்க, அங்கே எல்லாம் பூஜைக்கு வச்சுருப்பாங்க. அது மேலே ஏறி இறங்குவாங்க. ஒன்றை தொட்டாலே அது பவர் அங்கே அப்படி இருக்கும். அது மேலே ஏறி இறங்குவாங்க. அங்கே இருக்கிற யாக குண்டலில் ஆரம்பித்து எல்லாத்துலேயும் அம்மா ஏறி இறங்குவாங்க. வராகி அன்னை மேலே, சித்தரையா மேலே, நம்ம முத்தொடுக சித்தரையா மேலே, அங்கே முருகன் இருக்காங்க, எல்லாத்து மேலேயும் ஏறி இறங்குவாங்க அப்படியே அம்மா. சரிங்களா? அதோட பவர். ஏன்னா அங்கே அப்படி விளையாடுமாம், ஏறி விளையாடுமாம். ஐயா தான் அதை நேரில் பார்த்துருக்கார். ஐயா மட்டும்தான் தைரியமாக உள்ளே போவாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன் நிறைய பேர் அது உள்ளே போகிறக்கு கூட பயந்துக்கிறாங்க. அந்த உருவம் திடீர்னு பெரிய ராட்சச பெரிய உருவமாக இருக்கும், சில நேரம் குட்டி உருவமாக இருப்பாங்க, நம்ம கையளவுக்கு தான் இருக்கும், சின்னதாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்து பயந்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதனால் ஐயானா தைரியமாக போவாங்க, வருவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐயா தொட்டு கொடுப்பார். ஐயா கையால் தொட்டு கொடுக்குற ஒரு பொருள் இது. ரொம்ப பவருங்க. அவர் அவ்வளோ சீக்கிரம் எந்த பொருளையும் தொட்டு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது பண்ணுறதெல்லாம் செய்ய மாட்டார். ஆனால் அவர் பண்ணுற ஒரு விஷயம்னா நீலவழி சக்கரத்துக்கு தொட்டு கொடுப்பார். அவங்க எல்லாம் முடித்து அவங்க கையில் கொண்டு ஐயா கையில் கொண்டு கொடுத்தாருன்னா அவர் அதை தொட்டு கொடுப்பார். தொட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு அம்மா பாதத்தில் வைப்பாங்க. சரிங்களா? அம்மா பாதத்தில் அந்த 7 நாள் வைப்பாங்க. பௌர்ணமி அன்னைக்கு கரெக்டாக எடுக்கிற டைம், அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அம்மா அதில் விளையாடுவாங்க, அப்படியே ஏறி இறங்கி விளையாடுவாங்க. அதோட பவர் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இவ்வளோ அதோட மகிமை இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? அவர் கையால் தொட்டு கொடுக்கறது, அவர் கையாலாம் ஒன்றுமே கிடைக்காதுங்க. நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் கொடுத்தாருனாலே, அவர் கையில் கிடைக்கிறதுனாலே பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும், சித்தர்கள் கையில் இருந்தெல்லாம் ஒன்று கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள், அவர் எவ்வளோ விஷயம் என் விஷயத்தில் மேஜிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த ஆன்ட்டி வீடியோ பார்த்துட்ருப்பாங்க, திருச்சியிலேருந்து ஒரு ஆன்ட்டி. அவங்க என்னை பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. என்னை அவங்க செல்லமாக வாடி பொடியெல்லாம் பேசுவாங்க. என்னடி எப்படி இருக்க, பரவாயில்ல, வீடியோவில் அப்படி போய்ட்டுருக்கு, நீ நல்லா இருப்படா, நீ தானே வாராகியை கொண்டாந்து என்கிட்ட சேர்த்தவ நீ அப்படின்னு ரொம்ப உரிமையாக என்னை திட்டி கொஞ்சி பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நவமூலிகையில் நம்மளோட ரெகுலர் அவங்க ஆரம்பத்தில் நவமூலிகை கொடுக்கும் போதும் அவங்களுக்கு ஒரு டவுட்டு என்கிட்ட டைரெக்டாகவே கேட்டாங்க. என்னப்பா இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இல்லை எப்பவும் போல தானே எல்லாரும் சொல்கிற மாதிரி தானா அப்படின்னு என்கிட்ட டைரெக்டாகவே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது, ஆன்ட்டி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஆன்ட்டி, இதே தான் நான் சொன்னேன் நான். அப்புறம் நவமூலிகைக்கு கொடுத்தாங்க. அவங்க நவமூலிகை கொடுக்க ஆரம்பிச்சு என்ன ஆயிடுச்சு, நவமூலிகையோட ஃபேன் ஆகிட்டாங்க. 5 வருஷமாக பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒன்று நடக்கணும்னு உடனே நவமூலிகை கொடுப்பாங்க. அவங்களுக்கு நடந்துடும், மறுபடியும் ஒன்று கொடுப்பாங்க. அவங்க ஃபேமிலியில் ஏகப்பட்ட பேர் நம்ம நவமூலிகை கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, மரகத நீலவழி சக்கரத்துக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது. நான் அவங்க பேர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தது. 2 வருஷமாக இப்போ அது வாங்கிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு அவங்களுக்கு. போனோடனே அந்த ஆன்ட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொல்லி தான் சொன்னேன், இப்படி தான் ஆன்ட்டி இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லி தான் நான் சொன்னேன். அப்போ அந்த ஆன்ட்டி என்கிட்ட கேட்டது, எப்பா என்னப்பா இது, இவ்வளோ தானா, இது தகடு மாதிரி இருக்குது, இதுக்கு தான் இந்த இதா,
என்னப்பா இது, நான் கூட வேறு ஏதோ நான் எதிர்பார்த்தேன், இப்படி தான் இருக்குமா அப்படின்னு அந்த ஆண்டி சொன்னாங்க. வீடியோ பார்த்து சிரிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க என்னைய, நீ சொல்லுடி வீடியோவில் இன்றைக்கி நீ என்னை பற்றி நீ சொல்கிற அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு தான் நான் இது சொல்லிகிட்ருக்கிறது. அப்புறங்க பிக்சரில் இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த பொருள் எப்படி இருக்கும், அந்த தகடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா, இப்படி தான் இருக்கும். இது இப்படி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணி இப்படி தான் நம்ம அனுப்புவோம், இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போது என்கிட்ட அப்படி கேட்டாங்க. இல்லை ஆண்டி அப்படி நினைக்காதீங்க நீங்கள், நம்மளோட ஐயாவோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஆமாம்மாம்மா அது தெரியும். சரி வைக்கிறேன் நான், என்னமோ நீ சொல்கிற நான் வைக்கிறேன். எனக்கு என்னென்னா அம்மா தொட்டு கொடுக்குறாள்ல, வராகி தொட்டு கொடுக்குறாள்ல, ஐயா கிட்டேருந்து வருதில்ல, அதனால் வைக்கிறேன். பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கி வச்சாங்க. ஒரு வாரம் இருக்கும். அவங்க பையன் பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்னஸில் இருந்தவர், நல்லா உடஞ்சி போயிட்டார். நல்ல பிஸ்னஸில் பெரிய ஆளாக கொடி கட்டி பறந்தவர். சொல்லப்போனால் ஒரு பெரிய ஆள்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்து நல்லா உடஞ்சி போயிட்டார். இது வீட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு அவ்வளோ நிறையா பிஸ்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் அவ்வளோ டிலே ஆகிட்டு இருந்தது. அடுத்தடுத்து டக்குன்னு ஒன்று ஒன்றா நடந்திருக்கு. அதோட பவர் வீட்டில் வச்சோடனே அது வேலையை காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தத்தில் பாதி பேத்துக்கு ரெஃபர் பண்ணி அவங்க நம்மகிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, எதையுமே சாதாரண விஷயம் சொல்லி நினைக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆண்டி இது என்னப்பா இப்படி தான் இருக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நைட்டு கனவுல இவங்களுக்கு வராகமதி சித்திரை அவங்க உருவத்தை காமிச்சிருக்காங்க. இவங்க பார்த்ததே இல்லை, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஐயா ஒரு பக்கம் குச்சியை வச்சு அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் வராகி அன்னை குச்சி வச்சு அட்டின்னு அடிக்கிறாங்க. இவங்க நைட்டில் அலறி எந்திரிச்சு கத்துன்னு கத்தி என்னை போட்டு இப்படி அடிக்கிறாங்கன்னு கத்துன்னு கத்தி அவ்வளோ ஒரு இதாகிடுச்சு. ஆனால் அவங்க உடம்புல ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த கனவுல எந்திரிச்சது வெட்டுக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க, கத்தி அலறி எந்திரிச்சிருக்காங்க. ஒரு சில ப்ராப்ளம்லாம் அவங்க உடம்புல இருந்துச்சு. அந்த கனவு அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க உடம்பே அப்படியே லேசாக இருந்திருக்கு, அவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டோம்ல, இப்படி நான் சொன்னல, நான் என்ன இதாக இருக்கா, இதான் இப்படி வருதான்னு நான் கேட்டேன். கோவத்தில் ஐயாவும் அடிக்கிறாங்க, அம்மாவும் என்னை போட்டு அடிக்கிறாங்க. ஐயோ என்னடா தெரியாமல் சொல்லிட்டேன் போலவே நான் பயந்துட்டேன். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. அந்த உடம்புல அந்த பிரச்சனைலாம் ஒரு மாதிரி சரியான மாதிரி உடம்பே ஃப்ரீயாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்ப்பா. எப்பா சாமி தெரியாமல் சொல்லிட்டேன், நான் ஃபஸ்ட்டு அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அவங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க அம்மாவோட உருவமாக அந்த தெரியறதாகட்டும், கனவுல போகிறதாகட்டும், நிறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கு. அப்போ அந்த ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க, கனவுல அடித்தது அது உண்மையாகவே நம்ம சித்தரையாவா இல்லை யாருன்னு தெரியல, ஆனால் ஒரு வயசானவர், நம்ம ஒரு வேளை அவர் சித்தராயாவா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அப்பாவோட ஃபோட்டோ அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். பாருங்கள் இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏம்மா இவர் தாம்மா என்னை போட்டு அடின்னு அடித்தார். ஐயோ இது என்ன மந்திரமாக இருக்குது, இது என்ன மாயமாக இருக்குது, இவரைத்தாம்பில் நான் பார்த்தேன்னு அவங்க சொல்லி எனக்கு இன்னும் அவங்க சொன்னது ஞாபகத்தில் இருக்குது. அப்படி சொல்லிட்டு சந்தோஷத்தில் அழுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி அன்றைக்கி ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி அவங்க மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதை சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு ஒரு உணர்வுன்னு சொன்னாங்க அன்றைக்கி. அந்த மாதிரி நடந்துச்சு அவங்களுக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேத்துக்கு நான் தான் சொன்னேன், இந்த 5 வருஷத்தில் நவமூலிகையிலே ஆகட்டும், நவமூலிகையில் நடக்காத அற்புதங்களில் அத்தனை விஷயங்கள் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். நம்ம வீடியோ 5 வருஷமாக பார்த்துட்ருக்கவங்க நீங்களும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்மாவோட பவர் அந்த மாதிரி. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிங்களா, நடந்தது அப்படியே சொல்லிடலாமேன்னு உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ரொம்ப நிறைய பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் இருக்குங்க. இந்த ஹெர்பல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவங்க பரம்பரையாக வாங்கிட்டுருக்காங்க. ஐயாவோட பேருக்காக வேண்டியும் அவங்க குடும்பத்துக்காக வேண்டியும் அவங்க பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம், ஒரு உபகாரம். ஏன்னா அவங்களுக்கு என்ன, இது பண்ணி கொடுத்தா அவங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிறனால அவங்க இதை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மூலிகைகளை அவங்க பேரம் பேசாமல் வாங்கணும். அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் கிடைக்காது. அவரோட பேருக்காக வேண்டியது அது கிடைக்கிறது. அதுக்காக வேண்டி அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அது ரொம்ப பர்டிகுலராக அது வர வச்சு நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம். சரிங்களா? அதில் பூஜை பண்ணி, அந்த வேரில் பூஜை பண்ணி 7 நாள் பூஜையில் வச்சு அம்மாவோட அந்த அம்மா மேலே படுற அந்த பொருள், நீங்கள் நீலவள்ளி அதை வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அது பார்த்தா தான் இப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த பொருள் எல்லாம் பவர் ஏற்றி தான் இதை நம்ம கொடுக்குறாங்க. இன்னும் சில சிஸ்டர் என்ன கேட்குறீங்க, சிஸ்டர் அம்மாவோட உருவம் அதில் இருக்குமா, நாக ரூபத்தில் வருவாங்க, அந்த நாக உருவம் அதில் வருமா, அப்படி தான் அது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி வராது. அதில் நாக உருவமோ இல்லை வராகியோட உருவமோ அப்படி போட மாட்டாங்க. எந்திரங்கள் வரைவாங்க.
அந்த பவர்லாம் வந்து ஏற்றுறக்கு சில வார்த்தைகள், சில உருக்கள்லாம் பயன்படுத்தி அதை வரைவாங்க. சிலர் சதுரமாக வரைவாங்க, சிலர் ரவுண்டாக இருக்கும், சிலர் வந்து முக்கோணமாக. அந்த எந்திரங்கள் வந்து எப்படி வேணுமோ அதை அந்த கோப்பில் வரைவாங்க. வரைஞ்சு அதை பூஜையில் வச்சு பண்ணுறது. சரிங்களா? ஸோ அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அவங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிறீங்க போல இருக்குது. அதனால தான் நான் சொல்லிடலான்ட்டு. அம்மாவோட உருவத்தில் வருமா, இல்லை எப்படி வரும், என்ன மாதிரிலாம் கேட்குறீங்க, நாகம் உருவம் வருமா அப்படிலாம் கேட்குறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்படியெல்லாம் வராது. இதோட பவருங்கிறது இதை நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு நிறைய மேஜிக் பண்ணியிருக்கு. நவமூலிகை நான் சொல்லி நம்பி 5 வருஷமாக எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக அது போயிட்டுருக்கு. ஏன்னா யார் என்ன செஞ்சால் நவமூலிகை மட்டும் விட மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதை விடவே கூடாதுன்னு. அந்தளவுக்கு இதுவும் வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதோட விவரத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்னொரு ஹெல்ப் எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் பண்ணணும். என்னென்னா கொரியர் வந்து அனுப்பியாச்சுங்க. நேற்றே கொண்டு போய் அனுப்பியாச்சு. நேற்று கொண்டு போய் கொடுத்தோன்னே அவங்க கேட்டது, இவ்வளோ இருக்குங்களா மேடம், என்ன மேடம் இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கும், எல்லாத்துக்கும் நாங்கள் ஃபில் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அனுப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க, அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்துடும். உங்களுக்கு ஒரு 2 நாள்லேருந்து 3 நாளுக்குள்ளே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துருங்க. வந்தோடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்டர்நேஷ்னல் கொரியருக்காக தான் வெயிட்டிங் நான் சொல்லியிருந்தேன். அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றனால டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வார்லாம் நடந்துட்டுருக்கு, ஈரான் வார்லாம் நடந்துட்டுருக்கனால இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அனுப்ப முடிய மாட்டேங்குது. அவங்க அதான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்லாம் இப்படி இல்லைங்க, இப்போ இந்த வார் ஸ்டார்ட் பண்ணது வந்து நிறைய பொருளுக்கு வந்துட்டு நம்ம அனுப்புறதுக்கு நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னலோடது மட்டும்தான் வெயிட்டிங்கு, மற்றதெல்லாம் அனுப்பியாச்சு. ஸ்லிப்பு கூட இன்றைக்கி தான் எனக்கு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பெல்லாம் வாங்கி நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இன்டர்நேஷ்னல் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஎஸோடது அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு யூஎஸோடது அனுப்பிடுங்க. யூஎஸ் போயிடுச்சுனாலே மற்றதெல்லாம் டக்குன்னு அனுப்பிடலாம் அப்படின்ட்டாங்க. யூஎஸ்க்கு வந்து சேர்றக்கு அனுப்பினா வந்துட்டு வர வியாழக்கிழமை தான் உங்களுக்கு அப்ரூவல் வரும். அன்றைக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமைங்கும் போது உங்களுக்கு நாளைக்கு, அப்போ வந்து நம்ம நாளைக்கு அனுப்பிடலாம். அனுப்பிட்டோம்னா உங்களுக்கு 5 days to 6 days டைம் எடுக்கும் நம்ம யூஎஸ் வரக்கு. யூஎஸ்க்கு வந்துருச்சுன்னா நான் யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். உங்களுக்கு ரீச் ஆகிடுச்சுன்னா நான் அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு சொல்லுவேன், ரீச் ஆனோன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு டக்குன்னு அனுப்ப முடியும். அதனால் இன்டர்நேஷ்னல்லேருந்து, அதாவது யூஎஸ்ஸு, மலேசியா, சிங்கப்பூர், வெளியூர்லேருந்து அனுப்புனவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் தான் இப்படி இருக்குது. இதை அனுப்பிட்டேன்னா அப்புறம் மற்றவங்களுக்குலாம் டக்குன்னு அனுப்பிடலாங்க. ஏன்னா அனுப்பினவங்க எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் அவங்களுக்குலாம் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். எதனால் டிலே ஆகுதுன்னா இதான் காரணம். மற்றவங்களுக்குலாம் அனுப்பியாச்சு. இன்டர்நேஷ்னலுக்கு மட்டும்தான் வெயிட்டிங். ஸோ கடவுள்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனால் அனுப்பிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இந்த அப்ரூவல் வரக்கும் இதெல்லாம் அனுப்புறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுது. யூஎஸ்க்கு அனுப்பி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து டக்குன்னு அனுப்பிடலாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நிறைய சிஸ்டர்ஸ்க்கு நன்றிகள் சொல்கிறேன். வராகமூர்த்தி சித்தரையா மேலேயும் வராகி அன்னை மேலேயும் இத்தனை ஒரு பாசம், இவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லோரும் மெயினாக என்கிட்ட சொன்னது மரகத நீலவழிக்கு பேர் கொடுத்துருக்கவங்க. நான் எதையும் எதிர்பார்க்கல. வராகி அன்னை தொட்டு கொடுக்குறாங்க, நம்ம சித்தரையா தொட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக வேண்டி அதை நான் வாங்கி வீட்டில் வைப்பேன் சிஸ்டர். எனக்கு அதனாலேயே நிறைய நல்லது நடக்கும்னு என் மனசு சொல்லுது அப்படின்னே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம வீடியோ 5 வருஷமாக பார்த்தவங்களுக்கு தெரியும் சித்தரையாவோட பவர் என்ன, வராகினோட பவர் என்னங்கிறது. அதனால் உங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் கரெக்டாக ரீச் ஆனவங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொஞ்சம் சொல்லுங்கள். யூஎஸ்ஸு அவங்களுக்கு அனுப்பிடுவோம். மற்றவங்களுக்கும் நம்ம சீக்கிரம் அனுப்பிடுவோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அதனால தான் சொல்லிடலாமே. டவுட் நிறைய கேட்டிங்க, இப்படி வருமா சிஸ்டர், அப்படி வருமா, நாகரூபத்தில் அம்மாவோட உருவம்லாம் அதில் போட்டிருப்பாங்கலாம் கேட்டிங்களா? அப்படிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் அந்த எந்திரம் இது அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கே வந்துட்டு நிறைய ரூல்ஸுங்க. அந்த ரூல்ஸுக்கெலாம் நம்ம பதில் சொல்லி அதை டைரெக்டாக கொண்டு போய் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பல விஷயங்களை தாண்டி தான் இப்போ அனுப்புகிறோம். உங்கள் கையில் கிடைச்சோன்னு சொல்லுங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் இருக்க பொருளெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன முறைகளுக்கு யூஸ் பண்ணலாம், எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்கள் கையில் ரீச் ஆனோன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் மறக்காமல் கொடுங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.